நண்பர்களே, வெற்றியை நோக்கி போற பாதையில இது 11வது நாள். மறுபடியும் நம்ம ஊர்ல மழை ஆரம்பிச்சிடுச்சு. சரி, செய்திக்கு வரேன். காலைல வழக்க போல எந்திரிச்சு சுடு தண்ணியோட லெமன் ஆட் பண்ணி குடிக்கிறத குடிச்சிட்டு ஒரு ஆப்பிரிக்கன் வாழைப்பழம் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு பேங்க் வரையும் போற வேலை இருந்துச்சு. அதுக்காக கிளம்பிட்டேன். ஒரு ஆட்டோல ஏறி பேங்க்குக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே மணி 2 ஆயிட்டு. நண்பர்களே, சரியான பசி. மணி ஆனதுனால இன்னைக்கு கடையில சாப்பாடு வாங்கிட்டாங்க. அதோட வீட்டுல மீன் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. அதை நல்லபடியா சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன உடற்பயிற்சின்னு சொல்லுவீங்க. பட் ஆனா அது கிடையாது. நமக்கு ஒரு 2 நாளைக்கு வேலை இருக்கு நண்பர்களே. என்ன வேலைன்னு போக போக சொல்றேன். பங்குனி வெயில் பல்ல இழிச்சிட்டு அடிக்குது. என்னடா ஹூடி போட்டு போறேன்னு வேறு கேட்குறீங்க. எல்லாம் காரணமா தான் நண்பர்களே. அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு பஸ்ஸில் ஏறிக்கிட்டு ஒரு 1 ஹவர் ட்ராவலுக்கு அப்புறம் நடந்து போயிட்டு நம்ம போகிற இடம் தான் அர்பன் டர்ஃப். அதேமாரி இந்த டர்ஃபுக்கும் எனக்கும் பெரிய லிங்க் இருக்குது. போக போக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் எதுக்கு வந்தேன்னா கமெண்ட்ரி பண்ண நண்பர்களே. அங்கே கிரிக்கெட் மேட்ச் போயிட்டுருக்கு. அதுக்காக கமெண்ட்ரி பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க. நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு கமெண்ட்ரி. அப்புறம் இரவு உணவுக்காக நூடுல்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதை நல்லபடியாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்ன 3 மணி வரைக்கும் கமெண்ட்ரி பண்ணுறது தான் வேலை. அண்டு நம்ம கூட இன்னொரு ஆளும் கமெண்ட் பண்ணாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக். இவங்க நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 லேக் ஃபாலோவர் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்க கூட வேலை பார்க்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நண்பர்களே. 3rd ரவுண்டு வரையும் இன்றைக்கி நடத்ததாக பிளான் போட்டிருந்தாங்க. அதேமாரி 3 மணிக்கெலாம் இதை முடிச்சுட்டாங்க. அப்புறம் நான் அந்த கிரவுண்டை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன். அது நல்லா கேட்டுக்கோங்க. நான் ஒரு லைசன்ஸ் இல்லாத கோச் நண்பர்களே. நான் இங்கே சொந்த ஊர்லேயே ஒரு 45 பேர் என்கிட்ட இருக்காங்க. என் டீம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி மேட்ரிடு. நான் இங்கே கோச்சிங் கொடுக்குறத பார்த்துட்டு விக்கின்னு சொல்லிட்டு அர்பன் டர்ஃபோட ஓனர் அவங்க. இதுமாரி திருவாரூரில் நான் டர்ஃப் ஓப்பன் பண்ண போகிறேன், எனக்கு அங்கே பசங்களுக்கு கோச்சிங் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன ப்ரோ காமெடிலாம் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன். பட் ஆனால் சீரியஸாகவே அவங்க சொன்னாங்க. நானும் அவங்க கேட்ட மாதிரி டர்ஃபில் கோச்சிங்காக ஜாயின் பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்போ இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்கலாம். பின்னாடி தேவைப்படும், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை ஒரே லைனில் சொல்லணும்னா என்னை வாழ வச்சு கிரவுண்டுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் டர்ஃப்லேருந்து 3:30 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. 3:30 மணிக்கு கிளம்பி நான் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஜர் தொழுவை முடிச்சுட்டு இன்றைக்கான நாளை முடிச்சுட்டேன். தொடர்பில் இன்னைக்கு வரை காத்திருக்கவும்.